பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பாடல்கள் வாயிலாக இந்த பிள்ளநகடன் பகுதியிலே நம்முடைய திருச்சபை வளாகத்திலே நாம் ஊர்வலமாக சென்று அவரை பாடி ஆர்ப்பரிக்கத்தக்கதாக கடவுள் கிருபை செய்தார். இப்பொழுதுமாய் அவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க கடவுள் நமக்கு இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை உள்ள பகுதியை மறுபடியும் நாம் வாசித்து தியானம் செய்வோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்பிராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், என்றைக்கு தருவேன் என்பதை ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் அது பிரீதியாயிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கவும், உமக்கேற்ற சாட்சிகளாக எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்குமாய் உமையை சார்ந்து வாழ கிருபை செய்திருளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராக எருசலேமிலே பவனி வந்தார் என்ற ஒரு தலைப்பை தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் சகரியா தீர்க்கதரிசி கூட இதைத்தான் முன்னறிவிப்பாக அவர் வெளியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். Our Lord Jesus Christ triumphant entry into Jerusalem. சகரியா என்ற வார்த்தைக்கு ஜெகோவா இஸ் ரெனவுண்ட், ஜெகோவா இஸ் ரிமெம்பர்ட் என்று அர்த்தம். யெகோவா போற்றுதலுக்குரியவர் அல்லது புகழுக்குரியவர். யெகோவா கடவுள் நினைவு கூறப்படுகிறவர். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுள் எப்பொழுதும் போற்றுதலுக்குரியவர். அவர் நினைவு கூறப்படுகிறவர். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான காரியங்களை அவர் செய்து அவரை மறக்க முடியாது. அவரை மறந்தால் நாம் மனிதர்களே அல்ல. தன்னையே கொடுத்து வாழ்விழந்து கிடந்த நமக்கு வாழ்வை கொடுத்தார். ஆகவே கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் அவருக்கு நன்றி கடன் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சகரியா தீர்க்கதரிசியும் அவருடைய சம காலத்தவராகிய the contemporary of prophet Zachariah is ஆகாய், ப்ராஃபெட் ஆகாய். ஆகாய் தீர்க்கதரிசியும் சமகாலத்தவர்கள். சகரியாவும் ஆகாய் தீர்க்கதரிசியும். யூத மக்கள் அன்றைக்கு கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவத்தை நிமித்தமாக, தொடர்ச்சியாக அவர்கள் செய்த தப்பிதங்களின் நிமித்தமாக கடவுள் அவர்களை தண்டிக்க சித்தம் கொண்டவராய் பாபிலோனிய அரசனை எழுப்பி அவன் மூலமாக அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எருசலேம் நகரம் தீட்டு கொளுத்தப்பட்டது. எருசலேம் ஆலயம் சூறையாடப்பட்டது. அவருடைய புனித
ஸ்தலமே அது சுக்குநூறாக உடைந்து போகத்தக்கதாக தீயிட்டு கொடுத்து படத்தக்கதாக கடவுள் விரும்பினார். ஏனென்றால் அதை அவர்கள் ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றினார்கள். கடவுளை ஒரு பெயருக்கென்று அங்கே தொழுது கொள்கின்ற ஒரு நிலைமையை அவர்கள் செய்த நிமித்தமாக அவர்களுக்கு பாடம் புகட்ட பாபிலோனிய அரசனை அவர் தெரிந்து கொண்டார். இந்த ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்ட அவர்கள், சிறைப்பிடிக்கப்பட்ட அவர்கள் 587 முதல் 538 BCE, பிஃபோர் த கிறிஸ்டியன் எரா என்று இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் தான் சகரியா தீர்க்கதரிசி இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில தான் அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்கின்ற போது இந்த நிலைமையிலிருந்து கடவுள் உங்களை மீட்டெடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையான செய்தியை கொடுக்கிறார். அதுதான், உங்களை மீட்டெடுக்க ஒரு ராஜா வரப்போகிறார், அவர் உங்களை மீட்டெடுப்பார். அவர் தாழ்மையின் கடவுள், அவர் ரட்சிப்பின் கடவுள், அவர் உன்னை தேடி உன் ராஜாவாக அவர் வருகிறார். அதைத்தான் இங்கே 39ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சகரியா 9:30, அதாவது 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, hereafterwards there will be no war, there will be no bloodshed, there will be no sword. கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க அவர் வருகிறார் என்று சொல்லி 10ஆம் வசனத்தில் அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். எப்ராமின் என்று ரதங்களையும் எருசலேமிலிருந்து குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்தவிலும் இல்லாமல் போகும். ரத்தம் சிந்துதல் என்பது கிடையாது, கூக்குரல் கிடையாது. எல்லா இடத்திலும் சமாதானத்தை கொடுக்க சமாதான பிரபுவாக அவர் வருகிறார். யார்? உன் ராஜா என்று சொல்லி மிக அழகாக இங்கே பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூர், எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா என்று சொல்லுகின்ற போதே எவ்வளவு உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்னுடைய ராஜா என்று நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்ள, பெருமை பேசிக் கொள்ளத்தக்கதாக அவர் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜாவை தேடித்தான் போவார்கள் மக்கள், குடிமக்கள் இல்லையா? ஆனால் இந்த ராஜா நம்மை தேடி வருகிறார். நம்மேல் வைத்த பாசத்தினார் நாம் சிக்கி கொண்டிருக்கின்ற அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை மீட்டெடுக்க நம்மை தேடி வருகிறார். 11ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து விடுதலை செய்கிறவராக வருகிறார். விடுதலையின் தேவன், ரட்சிப்பின் தேவன். 12ஆம் வசனத்தில் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொல்லி அன்றைக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட மக்கள் திரும்பி வரத்தக்கதாக, அதாவது பெர்சியா ராஜாவாகிய கோரேசை எழுப்புகிறார். இவர்களை தண்டிக்க பாபிலோன ராஜாவை அவர் எழுப்புகிறார். பாபிலோன் எது என்று பார்க்கின்ற போது ஈராக். ஈராக்கிலே அந்த ராஜாவை எழுப்பி இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி இவர்கள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் நொறுக்கப்படுகிறார்கள். எருசலேம் நகரம் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது. எருசலேம் ஆலயம் சூறையாடப்படுகிறது. அவர்கள் போய் அகதிகளாக பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள், ஈராக்கில். இப்பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டு கடவுள் அவர்களை விடுவிக்க வேண்டும். எவ்வளவு காலம் தான் அவர்கள் அந்த வேதனையை, பாடுகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை எங்க அப்பா செய்த பாவத்தை நிமித்தமாக வருகின்ற வேதனையில, எங்க அப்பா செய்த, எங்க தாத்தா செய்த பார்க்க நான் எதுக்கு நான் கஷ்டப்படணும் சொல்லி பேர பிள்ளைங்க வந்து முறையிடலாம். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை கூட ஏற்பட்டிருக்கலாம். கடவுள் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டவராக பக்கத்தில் இருக்கின்ற ஈரான், அதுதான் பெர்சியா, அதனுடைய ராஜா கோரேசை எழுப்புகிறார். 20 வருடத்துக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. அங்கே அந்த கோரேசையும் அவர் தெரிந்து கொண்டு, அவன் இஸ்ரவேல் ராஜா கிடையாது, அதாவது பாபிலோன் ராஜாவும் இஸ்ரவேல் ராஜா கிடையாது, வேறு மக்களை, வேறு ராஜாக்களை அவர் தெரிந்து கொண்டு மக்களுக்கு பாடம் புகட்டவும் அவருடைய தண்டனையிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் செய்கிறார். அவரால் முடியாதது எதுவும் இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அவர் லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 20 ஆண்டுகளுக்கு பிறகு பெர்சியா ராஜாவாகிய
கோரேஸ் பாபிலோனை கைப்பற்றுகிறார். அந்த காலத்துல எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அவங்களுடைய எல்லைகளை எல்லாம் சேர்த்து கொள்வது தான். சேர்த்து கொண்ட பிறகு அவனை கடவுள் தெரிந்து கொண்டு என் மக்களை விடுவி என்று சொல்லி அவனுக்கு கட்டளை போடுகிறார். அவன் எல்லாரையும் அனுப்புகிறான். போங்கள், நம்பிக்கையோடு நீங்கள் போய் உங்களுடைய யூதா பட்டணத்துக்கு, யூதா நாட்டுக்கு திரும்புங்கள். திரும்பி அங்கே அதாவது தீயிலிட்டு கொளுத்தப்பட்டதை நீங்கள் செப்பனிடுங்கள், புதுப்பியுங்கள், அந்த ரெனோவேஷன் கம்ப்ளீட் ரீவாம்பிங் என்ற காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி பொன்னும் பொருளும் வெள்ளியும் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் வருகிறார்கள். வந்தாலும் அவங்களுக்கு வேதனை. என் வீடு இப்படி இருந்தது, என்னுடைய தோட்டத்தெருவு இப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குமோ தெரியலையே. இந்த வேதனையோடு வருகின்ற போதுதான் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை தான் இங்கே சகரியா தீர்க்கதரிசி மூலமாக பேசப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். வேதனையோடு அவர்கள் செல்கின்ற போதுதான் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். மறுபடியும் நீங்கள் அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக ஆலயத்தை நீங்கள் புதுப்பிக்க முடியும். போய் உங்களுடைய எருசலேம் நகரை நீங்கள் புதுப்பிக்க முடியும். ஏனென்றால் உங்களை ரட்சித்தவர் உங்களிடத்தில் வருகிறார், அவர் தாழ்மை உள்ளவராய் வருகிறார் என்று சொல்லி அந்த தாழ்மையின் கோலத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் அவர் வந்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21:1-11 வரை பார்க்கின்ற போது இங்கே சொல்லப்பட்ட சகரியா 9:9 சொல்லப்பட்ட அதே காரியத்தை இங்கே அவர் நிறைவேற்றுபவராக வருகிறார். 4ஆம் வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. So our Lord Jesus Christ has fulfilled the prophecy. தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இந்த காரியத்தை அவர் செய்து இவர்தான் மேசியா என்பதை அங்கே அவர் வெளியரங்கப்படுத்தினார். The advent of Messiah, presentation of the king. ராஜாவை அனுப்பி உலக பிரகாரமான ராஜாக்களிடத்திலிருந்து பாடம் கற்றுக் கொடுத்து உலக பிரகாரமான ராஜாவிலிருந்து விடுதலை பெற்ற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் மாத்திரமல்ல உலகில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்க ஒரு ராஜாவை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி கடவுள் அனுப்புகிறார். அவர் ஒரு ராஜா என்று சொல்லுகின்ற போது, ஒரு ராஜ்யத்தை பிடிக்கின்ற போது தன்னுடைய சேனையோடு அவர் பெருமிதத்தோடு வருவார். வெற்றி பெற்ற பிறகு குதிரையிலே வருவார்கள். அங்கே பார்க்கின்ற போது பட்டயம் இருக்கும், கத்தி வாள் இருக்கும், கேடையும் இருக்கும். அந்த ட்ரெஸ், அதாவது இந்த போர் படை வீரனுக்குரிய அந்த ட்ரெஸ் அந்த போடப்பட்டிருக்கும், அணிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குதிரையில் வரவில்லை. அவர் எதில் வந்தார்? கழுதை குட்டி என்று பார்க்கின்ற போது இட் இஸ் a symbol of humbleness. அவர் தாழ்மை உள்ளவராய் வந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு எருசலேமில் இது நடந்தது இல்லைங்களா? இங்கே பார்க்கின்ற போது 21ஆம் வசனத்தில் அவர் எருசலேமுக்கு சமீபமாய் எருசலேம் நகர வீதிகளிலே அவர் வந்தார் என்று பார்க்கின்ற போது இந்த எருசலேமில் எல்லா மக்களும் வருடத்திற்கு ஒரு முறை கூடுவார்கள். அப்படி கூடுகின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யூதராக இருந்த காரணத்தினால் அவரும் வந்து அங்கே கூடுகிறார். ஆனால் அவர் மேசியாவாக வருகிறார். அவரை பற்றி ஏற்கனவே பல அதிசயங்களை அற்புதங்களை பார்த்த மக்கள் அவரை வரவேற்று அந்த மகாராஜாவை அவர்கள் ஊர்வலமாக அழைத்து செல்கிறார்கள். அந்த ஊர்வலமாக அழைத்து செல்ல அவர் குதிரையை, அதாவது நான் ஒரு உலக பிரகாரமான ராஜா என்பதை அவர் சொல்லி அதனை நிறைவேற்ற வரவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? 2ஆம் வசனத்தை பாருங்க. மத்திய 21:2 சீசர்கள் சொல்கிறார், உங்களுக்கு எதிரே இருக்கின்ற அந்த கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் இருக்கும் கண்டு அதனை இடத்தில் அழைத்து வாருங்கள். யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி சொல்லுங்கள். ஆகவே அந்த ஒரு தாழ்மையை அவர் தானே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த எருசலேமிலே இப்படி எல்லா மக்களும் கூடி வருகின்ற இந்த ஒரு நிகழ்வு ஒரு புனித நிகழ்வாக இருந்தது. இட் வாஸ் கன்சிடர்ட் as a pilgrim tour.
புலம்பல் 2:8-10 பார்க்கின்ற போது எருசலேம் குமார்த்தியே என்று இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா? சியோன் குமார்த்தியே மிகவும் ஆர்ப்பரி, எருசலேம் குமார்த்தியே படிக்குமா? அது 8-9 இது சகரியா 9:9. சியோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு. சியோன் குமார்த்தி என்று சொல்கின்ற போது தி டாட்டர் ஆஃப் ஜயன் என்று சொல்கின்ற போது அதுவும் எருசலேம். This is another name for the city of Jerusalem என்று சொல்லி எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இருக்கிறது, 10ஆம் வசனத்திலும் இருக்கிறது. அது எருசலேம் தான். அங்கே மறுபடியுமாக செல்லத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் பாரம்பரியமாக நாம் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மை உள்ளவராக அவர் வருவதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் இரட்சகராகவும் வருகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை தேடி உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர் இல்லைங்களா? இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்தை விட 118ஆம் சங்கீதம் 19-20 பார்க்கின்ற போது என்ன போடப்பட்டிருக்கிறது? 118-19 கர்த்தர் என்னை நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள். அடுத்து கர்த்தரின் வாசல் இதுவே. கர்த்தருடைய வாசல் நீதி, நியாயம், மிஷ்பாத் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில் பார்க்கிறோம். அது அவருடைய நீதி, அது அவருடைய வாசல், அவரிடத்திலிருந்து அது உருவாகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நீதி, நியாயம், மிஷ்பாத், ஜடாக்கா என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை சொல்கிற போது ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப். அவரிடத்திலிருந்தே அது வருகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இவர் சாந்த குணமுள்ளவராய் தாழ்மை உள்ளவராய் வந்தார். மத்தேயு 11:29 நாம் பார்க்கின்ற போது அங்கே ஒரு வசனத்தில் கடவுள் சொல்கிறார், மிக தெளிவுபடுத்துகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். தாழ்மை உள்ளவராய் வருகின்ற கடவுள் இங்கே சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த எருசலேம் பட்டணத்திலே அவர்கள் கூடி வரும்போது கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் கூடி வருவார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். அது போல அந்த காலத்தில் ஒவ்வொரு வருடமும் பண்டிகைகளுக்கு இந்த பாஸ் ஓவர், பெசாக் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில் இருக்கிறது. பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை என்று சொல்லி அதில் எல்லாரும் அங்கே கூடி வந்து தொழுது கொள்வார்கள். கடவுளுடைய பிரசன்னம் எருசலேமிலே, எருசலேம் ஆலயத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வருகின்ற போது அதாவது கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கு வாசி கேட்ட சங்கீதத்தில் 118ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், 26 கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி கடவுளை அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள், அவரை ஆர்ப்பரித்தார்கள், அவரை தொழுது கொண்டார்கள். வேறு எந்த ஒரு இடத்திலும் கடவுள் தன்னை மக்கள் புகழ்ந்து பறைசாற்ற அவர் வாய்ப்பே கொடுக்கவில்லை. திஸ் இஸ் தி ஒன்லி பப்ளிக் demonstration that God allowed the people to celebrate. அவரை மகிமைப்படுத்த வெளியரங்கமாக அதாவது அவரை மகிமைப்படுத்த கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு. வேறு எந்த நேரத்திலும் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த போது இதனை வேறு யாருக்கும் போய் சொல்லாதுன்னு தான் சொன்னார் இல்லைங்களா? ஆனால் இங்கே அவர் ராஜாவாக அவர் பவனி வருகின்ற அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் உலக பிரகாரமாக இஸ்ரவேலை மாத்திரம் அவர் காக்க யூத ராஜாவாக வரவில்லை, உலக ரட்சகராக எல்லா மக்களையும் ரட்சிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுக்க வருகின்ற அந்த காரியம்தான். So he has to die for all. He has to die and to give the salvation for all. ஆகவே அவர் உலக ரட்சகராக உலகம் முழுவதும் பரலோக ராஜாவாக அவர் பவனி வருவதை இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு வெற்றிகரமான
ஒரு நிகழ்வு. இட் இஸ் a triumphal entry of our Lord and Savior Jesus Christ into Jerusalem என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான ராஜாவும் உலகை ரட்சிக்க வந்த ராஜாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கின்ற சகரியா சில காரியங்களை சொல்லுகிறார். உலகை வெற்றி கொள்ள வந்த வெற்றியாளர்கள், கான்கரர்ஸ், வெற்றியாளர்கள். ஆண்டவரும் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வந்தவர். உலகத்திலே படைக்கப்பட்ட உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து சாபத்திலும் மீட்டெடுக்க வந்த வெற்றியாளர். இஸ் a conquering God, conqueror. உலக பிரகாரமான ராஜாக்களை பற்றி பார்க்கின்ற போது, பேரரசர்களை பார்க்கின்ற போது, அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இருந்தவர் அலெக்சாண்டர் தி கிரேட், மாவீரன் அலெக்சாண்டர். உலகத்தையே பிடிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. சின்ன வயசுலேயே அவர் போயிட்டார். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நம்முடைய தேசத்தை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லையா, என்னென்ன வியூகம் இன்றைக்கு அமைக்கப்படுகிறது. இதெல்லாம் இப்படி நினைத்தவர்களெல்லாம் அவருடைய முடிவு எப்படியானது என்பது நன்றாக தெரியும். நாசிசம், ஃபாசிசம், அதனுடைய வாய்க்காலாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கூட சில காரியங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனால் அப்படி சர்வாதிகார போக்கோடு நடந்து கொண்ட யாரும் சரித்திரம் படைத்ததாக இல்லை. அந்த சரித்திரத்தில் அவருடைய பெயர் தாறுமாறாக்கப்பட்டது. ஆகவே விடுவிக்கிற கடவுள் இருக்கின்ற போது, கடவுள் நம் பட்சத்தில் இருக்கின்ற போது நமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அலெக்சாண்டர் தி கிரேட் அந்த காலத்தில் இயேசுக்கு முன்பதாக அவர் வருகிறார். அவர் வருகின்ற போது எப்படி இருக்கும்? அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்லுகின்ற போது இல்லைங்களா, கிரேக்க மாவீரன். அவர் தீரு சீதோன் பட்டணங்களை பிடித்த போது அங்க இருக்கின்ற மக்களை கைது செய்யணும்ல. அந்த காலத்தில் அப்படிதான் படம். எருசலேம் கூட பிடிக்கப்பட்ட போது எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள். யூதா தேசம் பிடிக்கப்பட்ட போது, எருசலேம் பிடிக்கப்பட்ட போது, இஸ்ரவேல் நாடு பிடிக்கப்பட்ட போது எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்டார்கள். தீரு சீதோன் பட்டணத்தை அவன் பிடித்த போது 2000 பேரை சிலுவையில் அறைந்து கொன்றான். அவனை யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க, 2000 பேர் சிலுவையில் கொன்று குவிக்கின்ற ஒரு ராஜா. 2000 பேர் போட்டாச்சா, ஓகே, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால்தான் செடிஷன், தேச துரோகம். தேச துரோகிகளுக்கு தான், அதாவது தேசத்துக்கு விரோதமாக அந்த கிரிமினல்ஸ், அவர்களுக்கு தான் இந்த சிலுவை மரணம் என்று அந்த நாட்களிலே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடாது. அவர்கள் கேள்வி கேட்டால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அந்த பயத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கடவுள் பயத்தோடு வாழ வேண்டும் அல்ல, சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கின்ற தேவனாக இருக்கிறார். இது நியாயமான காரியமா அநீதியான காரியமா? அதாவது அலெக்சாண்டர் செய்த காரியம் அநீதியாக தீரு சீதோன் பட்டணத்தை பிடித்து அங்க இருக்கின்ற மக்களை இன்னும் பல காரியங்களை செய்திருப்பார். 2000 பேரை அவர் சிலுவையில அறைந்து கொண்டார் என்று. இது அநீதியான காரியம். ஆனால் கர்த்தருடைய நீதியான, அவரே நீதியான வாசல் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட சங்கீதம் 118:27 முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அதற்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறவர். இந்த ராஜா மக்களை கொல்ல அல்ல, மக்களை காக்க, மக்கள் ஜீவன் பெற, அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய தன்னை ஒப்புக் கொடுக்க அவர் ராஜாவாக வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் உன்னை தேடி வருகிறார். ராஜா வருகின்ற போது எல்லாரும் அப்படியே பயந்து இருப்பாங்களே. குதிரையில் வருகின்ற போது அந்த அந்த ட்ரெஸ், அந்த சத்தம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான. ஜனங்கள் பயந்து அவருக்கு சலாம் போடுவாங்க, வணக்கம் போடுவாங்க, பயத்தினால. ஆனால் இந்த ராஜாவை ஆர்ப்பரித்து அவர்கள் பாடினார்கள், ஓசனா என்று சொன்னார்கள். ஓசனா என்றால் என்ன? அதில் அவருடைய வியாகுலமும் கலந்திருக்கிறது. ஆரவார துவனி மாத்திரமல்ல,
ஓசனா என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையிலே சேவ் அஸ் நவ், எங்களை இப்பொழுதே விடுவியும், ரோம பேரரசின் ஆதிக்கத்திலிருந்து கடவுளே எங்களை விடுவியும், எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் கதறினார்கள், கூக்குரலிட்டார்கள். அந்த கூக்குரலோடு கூட அவரை புகழ்ந்து பாடினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான ராஜா குதிரையில் வருவார். வெற்றி, அந்த பெருமை, பெருமிதத்தின் திமிர் அவர்களிடத்தில் இருக்கும். அந்த குதிரை என்று சொல்கின்ற போது இட் சிம்பலைசஸ் வார். அந்த போர் முடிந்த பிறகுதான் அந்த ஒரு சமாதானம் இருக்கும். ஆனால் இங்கே போர்க்களத்திலே மக்களை கொல்லவோ, போர்க்களத்தை ஏற்படுத்தி மக்களை கொந்தளிக்கவோ கடவுள் வரவில்லை. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க சமாதான பிரபுவாக வருகிறார். கழுதை மேல் கழுதை குட்டியாக மரியின் மேல் வருகிறார் என்று சொல்லி மத்திய 21:4 பார்க்கிறோம். கழுதை குட்டி என்று சொல்லுகிற போது ஜீசஸ் ரைடிங் ஆன் a young donkey colt. It symbolizes the sign of peace. சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது. வெற்றி வாகை சூட போகும் ஒரு பெருமிதத்தால் வந்த கடவுள், அவருக்கும் அந்த பெருமிதம் உண்டு. என்னுடைய மக்களை ரட்சிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர் தாழ்மையோடு வந்தார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருபத்தில் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:5 பார்க்கின்ற போது அங்கே பாருங்கள், மிக அழகான ஒரு காரியத்தை அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சிந்தை என்று பார்க்கும்போது the same mind what Jesus had, let it be with you. அது உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி, அது என்ன அந்த சிந்தை என்று பார்க்கின்ற போது தன்னை அவர் தாழ்மைப்படுத்தினார். 5ஆம் வசனத்துல பாருங்கள், 8ஆம் வசனத்துல அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது 7ஆம் வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். He emptied himself. He never considered he is an important person. He is equivalent to God. அதைத்தான் அந்த 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுமையாக்கினார். கடவுளே தன்னை வெறுமையாக்குகின்ற போது நீயும் நானும் எம்மாத்திரம், நான் ஒன்றுமே இல்லை, கெனோசிஸ் என்று சொல்லி he emptied himself. ஒரு ஜீரோ கூட ஒரு வேல்யூ உண்டு, ஆனால் அதுவும் இல்லை என்ற அளவுக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார், தாழ்மைப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே தாழ்மை, அந்த சிந்தையே நம்மிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். இந்த மேசியா அவருடைய இந்த மெசாயா will proclaim peace. இவர் சமாதானத்தை உங்களுக்கு சொல்லுவார் என்று சொல்லி சகரியாவிலே நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். எருசலேமில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகில் உள்ள எல்லா மக்களும் சமாதானம் பெற வேண்டும் என்றால் அவர் கொடுக்கின்ற சமாதானம் தான் உண்மையான சமாதானம். ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்துக்கு பிறகு ஒரு சமாதான காரியத்தை ஒரு சொல்லி, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம். கடவுளுடைய அந்த தெய்வீக சமாதானம் என்று சொல்றப்போ it surpasses all our knowledge and understanding. அப்பேற்பட்ட அந்த தெய்வீக சமாதானம் நம்மை ஆளுகின்ற போது அப்பொழுதுதான் அந்த ஒரு நிம்மதி என்பது நமக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையான சமாதானம். ஏதோ நம்ம கேளிக்கை காட்சிகளை நாம் பார்க்கின்ற போது, இல்ல கேளிக்கை நிகழ்ச்சிகளை நாம் பங்கேற்கின்ற போது கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் அல்ல, அது ஒரு சமாதானம் அல்ல. அது கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும். ஆனால் நிரந்தரமான ஒரு சமாதானம், கடவுள் கொடுக்கின்ற ஒரு சமாதானம், சமாதான பிரபுவாக அவர் நம்மை வழிநடத்துவார். இந்த பூமிக்குரிய ராஜாவினுடைய ஆளுகை ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளாக இருக்கும். இட் இஸ் கன்ஃபைன்ட் வித்தின் a particular geographical area. ஆனால் இவர் எப்பேற்பட்டவர்? இங்கே சகரியா சொல்லுகின்ற போது பாருங்க, இந்த 10ஆம் வசனம், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி இன்னொரு சமுத்திரம் வரைக்குமாய், மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். அவர் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம். அவருடைய ஆளுகைக்கு முடிவிராது என்று சொல்லி அன்றைக்கு மரியாளிடத்துல அந்த தேவதூதன் சொன்னார். அவருடைய அரசாட்சிக்கு முடிவே இல்லை.
எல்லாருடைய அரசாட்சிக்கும் ஒரு நாள் முடிவு வரும். உலக பிரகாரமான ராஜாக்களுக்கு அப்பேற்பட்ட தாவீதினுடைய அரசாங்கம் அதுவே ஒரு, ஏனென்றால் உலக பிரகாரமானவர்கள் அவர்களுக்கே முடிவு வந்து. ஆனால் யூத ராஜசிங்கம் அவருடைய அரசாட்சிக்கு முடிவே கிடையாது. அது என்றென்றும் நித்திய ராஜாங்கம். அந்த அதாவது ராஜாங்கத்துக்கு முடிவே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மக்கள் ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஓசன்னா என்ற ஒரு சம்பவம் இயேசுவின் காலத்தில் நடப்பதற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டிலே நடந்தது. எல்லா மக்களும் ஒரு இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா மக்களும் கூடி வருவார்கள். கூடி வருகின்ற அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஆசரிப்பு கூடார பண்டிகை என்று ஒன்று இருக்கிறது, The Feast of Tabernacle என்று சொல்லி. அந்த நாளிலே எல்லா மக்களும் கூடி வந்து கடைசி நாளிலே அந்த ஆசாரியன் கடவுளை மகிமைப்படுத்தி ஓசனா என்று சொல்வான். அப்பொழுது எல்லா மக்களும் குருத்தோலைகளையும் மற்றுமாய் மரத்தழைகளையும் அவர்கள் கையிலே பிடித்து கொண்டு அவர்கள் அதற்கு மறுமொழியாக சொல்ல வேண்டும், ஓசனா ஓசனா என்று அவர்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. எந்த நாளிலே என்று பார்க்கின்ற போது The Feast of Tabernacle, ஆசரிப்பு கூடார பண்டிகையின் கடைசி நாளிலே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அப்படியே செலிப்ரேட் பண்ணி கடைசி நாளில் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு அது. எல்லாரும் ஓசன்னா ஓசனா. இப்போ நான் சொல்லும் போது ஓசனான்னு சொல்லுங்க. ஓசன்னா ஓசன்னா என்றால் கடவுளை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, எங்களை ரட்சியும், இப்பொழுதே எங்களை ரட்சியும். நாளைக்கு எங்களுடைய தேசத்துல நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வாய்ப்பு இருக்குமோ இல்லையே, எங்களை ரட்சியும். ஆண்டவரிடத்துல நாம் ஓசன்னா என்று முறையிடுகின்ற போது எல்லா தடைகளையும் அவர் தகர்த்து போடுவார். தடைகளை தகர்த்து போடுகின்ற கடவுள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட தடையும் அவருக்கு முன்பாக வைக்க முடியாது, எல்லாம் தவிடு பொடியாகும். நம்முடைய தேசத்தில் கூட அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வருகின்ற போது கடவுள் நம்மை ரட்சிப்பார். ஏனென்றால் அவர் ரட்சகர். சங்கீதம் இதைத்தான் சங்கீதம் 118:25 நாம் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பை எங்களுக்கு இப்பொழுதே செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வாசி கேட்ட 118 சங்கீதம் 25 பார்க்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். உண்மையல்லாமல் எங்களால் செய்ய முடியாது. we are all doing something with our own knowledge and efforts, but without your intervention we cannot achieve. நம்முடைய திருச்சபை விஷயத்தில் எங்க அப்பாவுடைய அனுக்கிரகம் இல்லாமல், நம்முடைய பரலோக தகப்பனுடைய அனுக்கிரகம் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் சாதிக்க முடியாது. ஆகவே தான் என்ன பண்றோம், நம்ம லாயருடைய உள்ளத்துல பேசும், ஜட்ஜினுடைய உள்ளத்துல பேசும், உம்முடைய மனவாட்டியாகி திருச்சபை விடுவேயும் என்று சொல்லி நாம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறோம். உபவாசித்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறது, விசுவாச கண்களில் நான் பார்க்கிறேன், நம்முடைய விசுவாச லுத்தரன் திருச்சபையை அவர் மீட்டெடுத்து நாமும் கூட வெற்றி பவனியோடு சென்று அங்கே அவரை தொழுது கொள்கின்ற நாள். ஏனென்றால் குருத்தோலை பவனி என்று சொல்கின்ற போது எங்களை ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி ஓசன்னா என்று அன்றைக்கு ஆர்ப்பரித்தார்கள். இழந்து போன ஒரு காரியம் நமக்கு வேதனையாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு காரியமாக அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார், நீங்கள் எல்லாம் இழந்து போனீர்கள், நீங்கள் செய்த தப்பிதமாக, ஆனால் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு சகரியா தீர்க்கதரிசி மூலமாக 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் சகரியா 9:12 பார்க்கின்ற போது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொல்லி அவர் இன்றைக்கு தருவேன் என்றால் he is going to sanction நம்முடைய ரிக்வெஸ்ட் என்ன என்பது அவருக்கு தெரியும். so definitely he is going to sanction our request in a favorable manner. ஆகவே இரட்டிப்பான நன்மையோடு கூட நம்முடைய திருச்சபையை, அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தொடர்ந்து நாம் போராடி கொண்டே இருப்போம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் போராடி 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 மேற்கொண்டார்கள். கடவுள் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவித்தார்.
நம்முடைய திருச்சபையையும் அவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து நாம் செய்கின்ற போது அந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக இன்னும் அதனை பலப்படுத்துவார். அன்றைக்கு வீழ்த்தப்பட்ட எருசலேம் ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. ஆகவே நம்முடைய திருச்சபையும் கடவுள் கிட்ட வர என்றால் அது அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்துக் கொண்ட அவருடைய மனவாட்டி. இரட்டிப்பான நன்மை கடவுள் கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம் அவரிடத்துல திரும்புகின்ற போது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுப்பார். அதுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். இம்மைக்குரிய இந்த பூலோக வாழ்க்கையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்ற போது பரலோகத்தில் இருக்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் கடவுளுடைய வசனம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் கூடியிருப்பீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம். அவர் வாக்கு மாறாதவர். அவர் எங்கு இருக்கிறாரோ அவருடைய சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோமோ அவர் நம்மத்திலே இருக்கின்ற போது அதுதான் பரலோகம். இங்கேயே அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெறுகின்ற போது அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற போது மறுமையிலும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவரை சார்ந்து வாழ்கின்ற போது. ஆகவே இந்த அழிந்து கொண்டிருக்கின்ற உலகத்துல மற்ற எல்லாம் அழிந்து போகும், அவர் நித்தியமானவர். அவருடைய பாதத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே உலக வாழ்க்கையிலே ஒருவேளை பல கஷ்டங்களை நாம் அனுபவித்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே நம்மை தூக்கி எடுக்க, நம்மை சுமந்து கொண்டு செல்ல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரலோகத்திலே அவரோடு வாழத்துக்கு தானே அந்த இரட்டிப்பான நன்மையையும் அவர் கொடுக்கிறார். அவரை சார்ந்து வாழ்கின்ற போது சும்மா ஏதோ அவர் சொல்லி எல்லாருக்கும் என்று அல்ல, அவரை சார்ந்து வாழ்கின்ற. ஆகவே தான் அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். எந்த சுவிசேஷம் இன்னும் அறியப்படாத மக்களுக்கு செல்ல வேண்டும். அவருடைய உள்ளத்தில் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ண வேண்டும். இது உன்னுடைய என்னுடைய பங்காக இருக்கிறது, உன்னுடைய என்னுடைய ஒரு அது கடமையாக இருக்கிறது. இதற்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். என்னுடைய தேசத்து மக்களை ரட்சியும், என்னுடைய தேசத்து மக்கள் சிலுவை நிழலில் வந்து சேர வேண்டும், தேசத்து மக்களுக்கு சுவிசேஷம் எல்லா பட்டி தொட்டிகளிலும் செல்ல வேண்டும் என்று சொல்லி நீயும் நானும் ஜெபிக்கின்ற போது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பெரிய காரியத்தை செய்வார். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தமல்ல என்று சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்த தெய்வம் நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்முடைய தேசத்தில் உள்ள சகோதர சகோதரிகளை மீட்டெடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக முடியும். இதற்கு நீயும் நானும் திறப்பின் வாசலில் நிற்கின்ற போது இது சாத்தியமாகும். ஆகவே பயந்து அவர் ஓடி ஒளியவில்லை. தன்னை ஒப்பு கொடுக்க அவர் அந்த வெற்றி பவனி வந்தார். தன்னை சாக கொடுக்க அவர் வந்தார். அது தோல்வி கிடையாது, அது வெற்றி. மரணத்தின் மூலமாக மரணத்திற்கே அவர் மரணமணி அடித்தவர். இன்றைக்கு மரண பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற போது, மறிக்கின்ற போது அவரோடு வாழ்கிறேன் என்ற ஒரு சந்தோஷத்தோடு நாம் கடந்து செல்வோம். அவரை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு புது அனுபவம் அதுதான். they begin a new life with Christ. அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாமும் இந்த பூலோக வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்வோம். எந்த வேதனைகள் வந்தாலும் நம்மை விடுவிக்கிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அவரை சார்ந்து இந்த உலகத்தில் நல்ல சாட்சிகளாக வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் குணப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.